Example 6.2. Prove that sin A by 1 plus cos A which is equal to 1 minus cos A by sin A. So, நம்ம இதில் left hand side எடுத்துட்டு right hand side prove பண்ணணும். So, நம்ம இதில் left hand side எடுத்துட்டு right hand side prove பண்ணணும். So, left hand side எடுத்துக்கலாமா sin A by 1 plus cos A. sin A by 1 plus cos A எடுத்திருக்கோம். இதை நாம் which is equal to எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sin A by 1 plus cos A. இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுத்து அதை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ டினாமினேட்டரில் 1 plus cos A இருக்குது. 1 plus cos Aவோட காஞ்சுகேட் 1 minus cos A. 1 minus cos Aவை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணுவோம், விச் மீன்ஸ் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ sin A by 1 plus cos A இருக்குது. இதில் டினாமினேட்டரோட காஞ்சுகேட் எடுக்கிறேன். 1 plus cos A ஓட காஞ்சுகேட் 1 minus cos A. அதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன்னா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு எப்படி வரும்னு பாருங்கள். நியூமரேட்டரில் sin A into 1 minus cos A. டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். அது என்ன ஃபார்மெட்டாக இருக்குது பாருங்கள், a plus b into a minus b. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b பிளேஸில் இருக்கிறது காஸ். ஸோ காஸ் ஸ்கொயர் a b ஸ்கொயர். ஏயோட பிளேஸில் இது எப்படி இருக்குது a ப்ளஸ் b a மைனஸ் b ஃபார்மெட்டில் இருக்கா. a பிளேஸில் 1 இருக்குது, b பிளேஸில் காஸ் a இருக்குது. ஸோ a ப்ளஸ் b into a மைனஸ் bனா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு sin A into 1 minus cos A. இதை உள்ளே கொண்டு போய் நான் மல்டிபிள் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நான் நியூமரேட்டரில் 1 minus cos A கொண்டு வரணும். அதனால் அந்த sin A into 1 minus cos A அப்படி வச்சுருக்கேன். டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், 1 ஸ்கொயர்னால் 1, 1 minus cos ஸ்கொயர் A. ஸோ இந்த cos ஸ்கொயர் A அப்படின்னு வந்துச்சுனாலே நமக்கு ஒரு ஐடென்டி தெரியும். sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் Aன்னு ஒரு ஐடென்டி தெரியும். அது என்ன ஐடென்டின்னு பாருங்கள். sin square A plus cos square A is equal to 1. இதுதான் அந்த ஐடென்டி. இந்த ஐடென்டியிலிருந்து sin square A is equal to எப்படி எழுதிக்கலாம், is equal to ஆல்ரெடி இங்கே 1 இருக்கா, 1 cos square A ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் cos square Aன்னு வரும். ஸோ sin square A is equal to 1 minus cos square A. ஸோ இந்த 1 minus cos square Aக்கு பதிலாக நான் sin square A சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். So which is equal to sin A into 1 minus cos A by 1 minus cos A cos square A பதிலாக sin square A substitute பண்ணுறேன். sin square A. So sin A the square எனக்கு cancel ஆகிடும். So remaining என்ன இருக்குது, which is equal to 1 minus cos A by sin squareல square cancel ஆகிடுச்சா, sin A. இதான ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது 1 minus cos A by sin A. ஸோ ஹென்ஸ் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.3. ப்ரூவ் தட் 1 plus cot ஸ்கொயர் தீட்டா by 1 plus cosecant தீட்டா which is equal to cosecant தீட்டா நாம் ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவன் கொஷின் நமக்கு இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறேன், which is equal to நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். 1 plus cot square theta by 1 plus cosecant theta. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போது நான் இதிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் காட் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, பட் இங்கே கொசிக்கன் இருக்குது. நமக்கு ஆன்சரில் கொசிக்கன் தானே வரணும். ஸோ இந்த காட் ஸ்கொயரை கொசிக்கனாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு ஒரு 3 ஐடென்டிஸ் பார்த்தோம், பேசிக் ஐடென்டிஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் கொசிக்கன் காட் வச்சு ஒரு உண்டு. என்னென்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் அதில் ஒரு ஐடென்டி. ஸோ இதிலிருந்து காட் ஸ்கொயர் தீட்டா என்னென்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸில் இருக்கா காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன், இந்த 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா -1 இஸ் ஈக்குவல் டு மைனஸில் இருக்க காட் ஸ்கொயர் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த காட் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன் அதை கொசிக்கனாக நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா எனக்கு ஆன்சர் வந்து கொசிக்கனில் தான் வேணும்.
ஆன்சர் கொசிக்கன் தான் வேணுங்கிறதுனால இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை கொசிக்கன் வர்ற மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா minus 1 by 1 plus cosecant theta which is equal to, so இப்போ என்ன வரும்? 1 plus இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? இங்கே 1 இருக்குது அப்படின்னா அது 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? 1 ஸ்கொயர்னு எடுக்கிறதும் 1ன்னு எடுக்கிறதும் சேம் தான். ஸோ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்புறம் எப்படி எழுதிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படி எழுதிக்கலாமா? ஆக்சுவலாக அது என்ன மாதிரி இருக்குது? கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு தான் இருக்குது. 1 ஸ்கொயரும் 1ம் சேம் தான். ஸோ அதை நான் 1 ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த பேசிக் ஃபார்முலாஸ்லாம் அல்ஜிப்ரா 9th படிச்சிருப்போம். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ பிளேஸில் கொசிக்கன் இருக்குது, பி பிளேஸில் 1 இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கேன். டினாமினேட்டரில் இருக்க 1 ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா எழுதியிருக்கேன். ஸோ கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1ம் 1 ப்ளஸ் கொசிக்கன் தீட்டாவும் சேம் தானே. ஸோ டிவைடட் பைன்னு இருக்கிறதுனால இதை நான் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது பாருங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1. டினாமினேட்டர்லாம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 அண்ட் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் கொசிக்கன் தீட்டா. ஹென்ஸ் ப்ரூவ்டு. நம்ம கொசிக்கன் தீட்டான்னு தானே ப்ரூவ் பண்ணணும். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் கொசிக்கன் தீட்டான்னு இருக்குது. நமக்கு ஆன்சர் கொசிக்கன் தீட்டா தான் வரணும். ஸோ இந்த இருக்கிற காட் ஸ்கொயர் தீட்டாவை கொசிக்கனாக ஃபஸ்ட் நான் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். கன்வெர்ட் பண்ணி எழுதினதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம். இங்கே 1 தான் இருக்குது. நம்ம ஒன் ஸ்கொயராக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 ஸ்கொயரோட வேல்யூ 1ம் சேம் தான். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா இருக்குது. இங்கே கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1 இருக்குது. போத் ஆர் சேம் தானேப்பா. ஸோ இந்த ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். 1 ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் மைனஸ் 1. ஸோ 1 ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1. 1 ப்ளஸ் 1 அண்ட் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் கொசிக்கன் தீட்டா இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.4. Prove that secant theta minus cos theta which is equal to tan theta sin theta. So 6.4ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? secant theta minus cos theta is equal to tan theta into sin theta. நடுவில் எந்த சைனுமே இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் சைன் அர்த்தம். ஸோ நான் இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். secant theta minus cos theta which is equal to. இப்போ இதில் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாகவே நான் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே காசு இருக்குது. பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சைன் காஸ் டேன். ஸோ இந்த 3 தான் பேசிக். சைன் காஸ் டேன் இந்த 3 தான் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 3 பேஸ் பண்ணியே நம்ம எல்லா இதுக்குமே ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ சீக்கனை ஆல்ரெடி செகண்ட் டேர்ம் காசு தான் இருக்குது. ஸோ சீக்கனை காசு இருக்கிற மாதிரி எப்படி எழுதலாம்? சீக்கனுங்கிறது 1 பை காஸ். ஸோ நமக்கு தெரியும் சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. சீக்கன் அண்ட் காஸ் ஆர் ரெசிப்ரோக்கல். ஸோ ரெண்டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ சீக்கன் தீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 1 பை காஸ் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் இந்த காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் காஸ் தீட்டா தான் எடுப்போம். 1 மைனஸ் இங்கே காஸ் தீட்டா கீழே 1 இருக்குது. ஸோ காஸ் தீட்டாவால் தான் மல்டிபிள் பண்ணுவோம். காஸ் தீட்டாவால் மல்டிபிள் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா which is equal to, ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அகெயின் ஒன் டைம் நான் எழுதுகிறேன். சைன் ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்ச பேசிக் ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா which is equal to 1. இதிலிருந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ஐடென்டிட்டியிலேருந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். பை காஸ் தீட்டா. டினாமினேட்டரில் இருக்க காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இப்போது
எனக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு sin θ வரணும், ரிமைனிங் இருக்கிறது tan θ வரணும். ஸோ இதை நான் ஒரு sin θ வரணுங்கிறதுனால sin θ இன்ட்டு sin θன்னு எழுதிக்கலாமா? sin ஸ்கொயர் தீட்டாவை பை cos θ. sin θ இன்ட்டு sin θ. ஏன் இந்த பர்பஸாக தான் நான் sin θ ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு sin θ ஆன்சரில் வரணும். ஸோ அந்த வர வேண்டிய sin θ இதுதான். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், sin θ பை cos θ. நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். அது என்ன? tan θ which is equal to sin θ by cos θ. sin θ by cos θவை என்னன்னு சொல்லிக்குவோம்? tan θன்னு சொல்லுவோமா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த sin θ by cos θக்கு பதிலாக நான் tan θன்னு எழுதிக்கலாமா? ஸோ which is equal to sin θ by cos θக்கு பதிலாக நான் tan θ எழுதிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறது sin θ. ஸோ இன்ட்டு sin θ. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். secant θ மைனஸ் காஸ் தீட்டான்னு எடுத்துகிட்டு பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொண்டு வரோம். பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுங்கிறது sin cos tan. அதுக்கு நான் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக sin ஸ்கொயர் தீட்டா அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே ஆன்சரில் ஒரு sin θ வரணும் அப்படிங்கிறதுனால பர்பஸாக sin ஸ்கொயர் தீட்டாவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு sin θ பை காஸ் தீட்டா கிடைக்குது. sin θ பை காஸ் தீட்டா tan θ நமக்கு தெரியும். ஸோ tan θ இன்ட்டு sin θ. ஸோ இந்த சம்லாம் செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த பேசிக் ஐடென்டிட்டிஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப தரவாக இருந்தால் தான் நம்ம எந்த சம்னாலுமே ட்ரை பண்ண முடியும். சப்போஸ் புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கூட நீங்களாகவே அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த பேசிக் ஐடென்டிட்டிஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த சம்மை பொறுத்தவரை நமக்கு ப்ராக்டிஸில் தான் வரும். ஸோ மறுபடியும் செஞ்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சம்லாம் நம்மளுக்கு மைண்டில் நல்லா நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாமா? Example 6.5, prove that root of 1 plus cos theta by 1 minus cos theta which is equal to cosecant theta plus cot theta. இதான் நாம் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் அதே மாதிரி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கா, விச் இஸ் ஈக்குவல் டு இதை நான் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நமக்கு டிவைடட் பைன்னு இருந்துச்சுன்னா காஞ்சுகேட்டால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோமா? பட் இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாமே ரூட்டுக்குள்ளே தான் பண்ணணும். ஸோ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. டினாமினேட்டரோட காஞ்சுகேட், டினாமினேட்டர் 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்கா, ஸோ அதோட காஞ்சுகேட் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த ரூட் வந்து ஃபுல்லாக போடணும். நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன வரும்? நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா என்ன வரும்? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஸ்கொயர்னு வருமா? 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் ஸ்கொயர்னு போடுவோமா? டிவைடட் பை இங்கே பாருங்கள், இது a ப்ளஸ் பி, இது a மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ a பிளேஸில் 1 இருக்குது, b பிளேஸில் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு which is equal to root of 1 plus cos theta the whole square by 1 minus cos square theta. 1 ஸ்கொயரை நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அகெயின் நாம் as usual யூஸ் பண்ணுவோம்ல ஒரு ஃபார்முலா, அது என்ன? பேசிக் ஐடென்டிட்டி sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதிலிருந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன? sin ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக sin ஸ்கொயர் தீட்டா அப்ளை பண்ணிக்கலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா the whole square by sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரூட்லேருந்து ஒரு டேர்ம் வெளியில் வரும்போது ஸ்கொயர் கட் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெளியில் எப்படி வரும்? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா வருமா? இந்த ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆகிடும். டிவைடட் பை சைன் ஸ்கொயரும் ஸ்கொயர் கேன்சல் ஆகி சைன் தீட்டான்னு தான் வரும். ஸோ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இந்த சைன் தீட்டா இந்த 1க்கும் டிவைடட் பை தான், காஸ் தீட்டாக்கும் டிவைடட் பை தான். ஸோ இதை நான் எப்படி எழுதுவேன்? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதுவேன்? 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா.
இப்படி தானே எழுதுவேன் 1/sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், இது வருமா, டினாமினேட்டர் சேமாக இருந்தால் காமனாக எழுதிக்குவோம் 1 + காஸ் தீட்டா. ஸோ ரெண்டையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு ஃபார்முலா கிடச்சிச்சு, நமக்கு 1/sin தீட்டா. சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்ன, கொசிகன் தீட்டா. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இதோட ஃபார்முலா காட் தீட்டா. காட் தீட்டாவோட ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நான் அப்படி இதில் அப்ளை பண்ணுறேன். 1/sin தீட்டாங்கிறது கொசிகன் தீட்டா. ஸோ 1/sin தீட்டாக்கு பதிலாக கொசிகன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டாங்கிறது காட் தீட்டா. ஸோ கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டான்னு கிடைக்குதா, இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொசிகன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இதை நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். நமக்கு பேசிக்காக இந்த மாதிரி ஃபார்முலாஸ் அண்ட் பேசிக் ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம் நமக்கு ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ் என்ன, பேசிக் ஐடென்டிட்டிஸ் என்னங்கிறத தரவாக படிச்சுக்கோங்க, சம் ஈஸியாக செய்யலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.6 ப்ரூவ் தட் சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எழுதியிருக்கேன், இதான் நான் ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக ஃபஸ்ட் நான் மாற்றணும். சைன் அண்ட் காஸ் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான். இந்த சீக்கனை மட்டும் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு மாற்றணும். அதுக்கு நமக்கு சீக்கன் தீட்டானா என்னன்னு தெரியும். சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன். ஸோ இந்த 1/காஸ் தீட்டாவை சீக்கன் தீட்டாவுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1/காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரெண்டுமே டினாமினேட்டரில் தானே இருக்குது. ஸோ 1/காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதிக்கலாமா, மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனும் சப்ட்ராக்ஷனில் இருக்கிறதுனால நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் என்ன எடுப்போம், இங்கே காஸ் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது. ஸோ காமன் மல்டிபிள் தானே எடுப்போம் எல்சிஎம். ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா இது நான் காமன் மல்டிபிள் தானே, ஸோ எல்சிஎம்மாக எடுத்துக்கிறேன். இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா தான் இருக்குது, ஸோ அப்படி வச்சுக்கிறேன். 1 மைனஸ் இங்கே காஸ் தீட்டா இருக்குது பட் சைன் தீட்டா இல்லை, ஸோ சைன் தீட்டாவால் இதை மல்டிபிள் பண்ணணும். நியூமரேட்டர் சைன் தீட்டாவால் மல்டிபிள் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஆல்ரெடி சைன் தீட்டா இருக்குது, சைன் தீட்டாவோட மல்டிபிள் பண்ணுறப்ப சைன் ஸ்கொயர் தீட்டாவாகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு அகெயின் சேம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நமக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக் ஐடென்டிட்டிஸ் தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஹியர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்ளை பண்ணுவேன். ஸோ நியூமரேட்டரில் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டினாமினேட்டரில் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், காஸ் தீட்டா அண்ட் தி ஸ்கொயரை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்ன இருக்கும் ரிமைனிங், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இருக்கும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், டேன் தீட்டா தான் ஃபார்முலா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ காட் தீட்டாக்கு ஃபார்முலா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவை நான் காட் தீட்டான்னு எழுதிக்கலாமா. ஸோ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன். ஹென்ஸ் ப்ரூவ்டு. நான் விச் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டான்னு தானே ப்ரூவ் பண்ணணும். ஸோ எனக்கு இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா வந்துருச்சா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. எக்ஸாம்பிள் 6.7 ப்ரூவ் தட் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி இஸ் ஈக்குவல் டு 1. இதோட வேல்யூ 1ன்னு நாம் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த டேமோட வேல்யூ நான் 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இங்கே சைன் ஸ்கொயர் ஏ இந்த டேமில் இருக்குது, சைன் ஸ்கொயர் ஏ இந்த டேமில் இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ இந்த டேமில் இருக்குது, இந்த டேமில் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நான் சேர்த்து எழுதுகிறேன்.
sin ஸ்கொயர் ஏ டேர்மை ஃபஸ்ட்டு நான் சேர்த்து எழுதுறேன். அப்புறம் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்க டேர்ம் ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன். இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதட்டுமா? sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ஃபஸ்ட்டு டேர்ம், அப்புறம் sin ஸ்கொயர் ஏ இருக்குது லாஸ்ட் டேர்மில் இருக்கா, ஸோ அந்த லாஸ்ட் டேர்ம் எழுதிக்கிறேன். ப்ளஸ் sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் பி, இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. ஏன்னா இங்கே sin ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கேயும் sin ஸ்கொயர் ஏ இருக்குது, ஸோ அந்த ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன். ஸோ இந்த ரெண்டுலேயுமே பாருங்கள் sin ஸ்கொயர் ஏ காமனாக இருக்கா, ஸோ அந்த sin ஸ்கொயர் ஏயை நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். sin ஸ்கொயர் ஏயை காமனாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்மில் sin ஸ்கொயர் ஏ எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. செகண்ட் டேர்மில் ப்ளஸ் sin ஸ்கொயர் பி இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் காஸ் ஸ்கொயர் ஏ காமனாக இருக்கா, ஸோ அந்த காஸ் ஸ்கொயர் ஏயை நான் காமனாக எடுத்துக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், sin ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. இந்த டேர்மில் காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஒரே ஒரு ஐடென்டி என்னன்னு தெரியும், அந்த ஒரு ஐடென்டி தான் இதில் யூஸ் பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த பேசிக் ஐடென்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன ஐடென்டின்னு பாருங்கள், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. தீட்டாவோட பிளேஸில் இங்கே பி இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுக்கு பதிலாக நான் 1ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ அகெயின் இதே ஃபார்முலா அப்படி வருதா, sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் இதோட வேல்யூ 1ன்னு நாம் ப்ரூவ் பண்ணிட்டோமா? இதில் இந்த ஒரு ஐடென்டி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட வேல்யூ 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்.